வீட்டுல எல்லாரும் அடிச்சு துரத்துறாங்க. எங்க போறேன்? சரி அழுகாத அழுகாத. இடத்துல பண்ணாம ஓரமா படுத்துக்கலாம். ஓரமா படுத்துக்க. ராஜ பரம்பரை எல்லாம் பண்ணுவாங்கல்ல சார், அப்ப இந்த மாதிரியான அப்ப பசிக்குது. அப்ப சாப்பாடு வாங்கி அப்பாதான் கொஞ்சம் போகக்கூடாப்புல. யாருக்கு அப்பா? அப்பா என்ன பண்றது? அப்பான்னு சொல்லிட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆயிடுவேன். பேசாம மரியாதை போகுது. என்ன அப்பா பேசுறேன்? அதுக்கு புள்ளி இல்லைன்னு சொல்றேன். ஓ சார், நீங்க புரியாம பேசாங்க. புள்ளியே கிடையாது சார். அடிச்சா சித்தி மட்டும் கேட்டான்னு சொல்லிடுங்கப்பா. சித்தி கையால ஓடுவாய். சாப்பாடு போட்டு பார்த்து கொண்டு ஏரியா. காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 3C ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. தம்பி தண்ணியை குடிச்சு கிளம்பு. தொழில் பாக்குறானா? கிளம்பு. தலைலாம் வலிக்குண்ணா. பார்த்தா எங்க அப்பா மாதிரி தெரியுங்கண்ணா. பத்துறேண்ணா. கிளம்பா. தொழில் பாக்குறேன். அலுவலர் வர்றேண்ணா. கிளம்பு. உடம்பு தலை வலிக்குதுண்ணா. நடக்க முடியலண்ணா. பத்துறேண்ணா கொஞ்ச நேரம் ப்ளீஸ்ண்ணா. பார்க்கும்போது எங்க அப்பா மாதிரி இருக்கீங்கண்ணா. வீட்டுல எல்லாரும் அடிச்சு துரத்துறாங்கண்ணா. எங்க போறேன்? சரி அழுகாத அழுகாத. இடத்துல பண்ணாம ஓரமா படுத்துக்கலாம். ஓரமா படுத்துக்க. வர 30ஆம் தேதி வந்து அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இல்லை ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் அப்படியே போனேன் ரோட்டில். இப்படி ஆர்டர் பேஸ்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி கொடுப்போம் சார். என்ன ஆர்டர் பேஸில் கேட்குறோம் அந்த மாதிரி. அப்படின்னா அது 50 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி, அது வந்து அவ்வளோ தரமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டில் தான் நம்மளுக்கு வேணும். அப்படிதான். இப்போ எப்படின்னா இது கிடையாது பிரச்சனை. காசு பிரச்சனை இல்லை. பட் நம்ம குவாலிட்டி, ஏன்னா பொண்ணு கொடுக்க போகிறது வந்து ஆமாம் ஆமாம் குவாரி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் தான் நம்ம பொண்ணு கொடுக்கோம். அப்படி நான் பார்த்துடுறேன். பாருங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்போ 30ஆம் தேதி கல்யாணம். பொண்ணு அனுப்புறது வந்து 6ஆம் தேதி தான் அனுப்புகிறோம். இன்னைக்கு தேதியே வந்து
25 ஆயிடுச்சு. பண்ணிடலாமா 5ஆம் தேதிக்குள்ள? மாடல் இங்கே எடுத்து ஓகேன்னா உடனே பண்ணிடலாம். குயின் சைஸ் கட்டில் தான் ரெகுலராக பண்ணுவாங்க. நம்மளுக்கு குயின் சைஸ் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து இதே போயிடுங்க, ஓவர் சைஸே போயிடுங்க. ஓவர் சைஸ் ஏன்னா வந்து இல்லை அது செட் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் என்னன்னா இப்போ எப்படின்னா சார், நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு கட்டில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் பண்ணுவாங்க தெரியுமா, ராஜ பரம்பரை அந்த மாதிரியான சார். ராஜ பரம்பரைலாம் பண்ணுவாங்கல்ல சார், அப்ப அந்த மாதிரியான. அப்ப பசிக்குது. அப்ப சாப்பாடு வாங்கிப்பா, பசிக்குதுப்பா, சாப்பாடு போப்பா. இப்போ இப்போ எப்படின்னா இது வந்து அட்வான்ஸாக முன்னாடி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபுல் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்லை பாதி அமௌண்ட் கட்டினா போதுமா? அப்ப அது மேட்டர் இல்ல சார், காசு பிரச்சனை இல்ல, அப்ப அது கூட பண்ணிடலாம். எந்திரிக்கிறா சொல்றேன். எந்திரி முதல், எந்திரி முதல். பொறுமையா பார்த்துட்டு டீ வாங்கிட்டு அப்ப கிளம்பணும். டீயா யார் தொழில் பண்ண டென்ஷன் ஆக்கிறா. போ மரியாதை போ. அதானே அப்பாதான் கொஞ்சம் போகக்கூடாப்புல. யார் யாருக்கப்பா இருக்கிற கோவத்துல நீங்க டென்ஷன் ஆக்காத. யாப்பு கட்டில வந்தீங்களா? வைத்திய மாதிரி இருக்காங்க. வந்தா கிடக்க மாட்டேன் சொன்னேன். அப்பா அப்ப என்ன பண்றது? அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா டென்ஷன் ஆயிடுவேன். பேசாம மரியாதை போகுது. என்ன அப்பா பேசுறேன் சார், டிசைன் காட்டுறேன். சார் நீங்க ஏன் சார் போறீங்க? நீங்க பேசாம இருங்க சார். ஒரு நிமிஷம் கேட்டேன். அப்பதான் நான் போய் ஒரு ரோடோட பிச்சை எடுத்துட்டு கோயிலுக்கு பிச்சை எடுத்து வரணும். இது நல்லா சொகுசா உட்காந்து சாப்பிட்டு. யாரு? அப்பாதான் எல்லாம் நான் சொல்லிச்சு பிச்சை எடுத்து சம்பாதிச்ச பணம்லாம். என்ன சொல்ற? ஆமா, நான் போய் கோயில மதுரை மீனாட்சி இருக்குல்ல, அங்க பிச்சை எடுப்பேன். எல்லாம் சொகுசா உட்காந்து சாப்பிடுவாங்க. என்ன தம்பி சாப்பிட்டே நீ? எங்க சாப்பிடுறது? சோறு எங்க போடுறாங்க கேக்குறேன். மனுஷ மக்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகணும். காசு பணம், ஐயோ காசு பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் நினைக்க கூடாது. நல்ல குணத்தையும் சம்பாதிக்கணும். என்னன்னா பெத்த புள்ளைய பிச்சு எடுக்க விட்டானா சம்பாதிப்பாங்க. சார் யார் சார் பெத்த பிள்ளை? நீங்க பாட்டு ஏதாவது பேசாங்க சார். ரோட்ல போனீங்க சார். அப்பே தண்ணி துவைக்கிறது கேட்டா படுக்க சொன்னேன் சார். நீ எங்கிட்ட சமத்தியா பெத்து பாப்பா. அப்பா கத்துவாருனே. அப்பா வெளுத்து போடுவானே. என்னடா புள்ளைய போய் என்னடா இது? சார் யார் சார் இவன் பிள்ளை இல்ல சார். ரோட்ல போனேன் சார். சார் புள்ளனா அப்படிதான் இருக்கு சார். முன்ன பின்ன தான் சார் இருக்கும். அதுக்கு புள்ளை இல்லன்னு சொல்றேன் சார். ஓ சார் நீங்க புரியாம பேசாங்க சார். புள்ளையே கிடையாது சார். வா சார். எந்திரா 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 எந்திரா. சார் 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 உள்ள வாங்க. அப்பா நீ அப்பா அப்பா ஏன் பாக்கறானே சார்? நீங்க சும்மா இருங்க சார். ரோட்ல போறேன் சார். அவளை போய் பையன் சொல்றீங்க சார். நீ ஒரு எப்படியா சார் போய் சொல்லுவான்? இப்ப பெத்த அப்பன்னு சொல்றாரு, நீங்க தான் பிச்சை எடுக்க சார். அப்படி நீங்க சொன்னாங்க அவனை. டேய் அப்படியே சொன்ன சார். அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். அவன் ரோட்ல போனவன் வெயிலுக்கு சார். சார் அது உங்க வீட்டு பிரச்சனை சார், உங்க குடும்பத்து பிரச்சனை. கொட்டேஷன் ஓடி போயிரு சொல்லிக்கிட்டீங்க. ஏன்பா கத்துற? பாப்பா போடா எரிஞ்சு. அப்பா அப்பா இருக்கிற டென்ஷன் ஓடி போயிரு. சரி என்ன சார் ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க சார்? இல்லைங்க சார், அது ரோட்ல போனேன் சார். தண்ணி வேணும்னு கேட்டேன். தண்ணியை கொடுத்துட்டு கொஞ்சம் ஓரமா படுத்துக்கிறேன்னு சொன்னேன். சரி படுத்துக்கு வந்தான்னு சொன்னேன். அப்பா இருப்பான்னு பேசிட்டு இருக்கேன் சார். சார் உங்க குடும்ப பிரச்சனை சார், அதை நான் கேட்டுக்கிறேன் சார். குடும்ப பிரச்சனை சொல்லாங்க. அவன் குடும்பமே கிடையாது சார். சரி சரி வேணாம் சார். அது வேணாம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து இது டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். ஃப்ளவர் இப்போ எத்தனை 6 பேர் உட்கார்ற மாதிரி வருமா சார்? அது 6 இருக்கு 8 இருக்கு. உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ்? 8 போட்டுருங்க சார். 8 போட்டுருங்க சார். இப்போ நீங்க போட்டது 30. எதுக்கு சார்? சார் முதல்ல கட்டு தகப்பா கட்டு இந்த கட்டு வேணாம் சார். தகப்பா ஹை குவாலிட்டி காப்பிங்க அது தகப்பா. சார் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. இனிமே
உன் வழிக்கு நான் வரல. உனக்கு எனக்கு அப்பனும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. சொத்தா பிரி டேய் பாதி சொத்தா பிரி. சொத்து வாங்க சொத்து டேய் கொண்டு வரணும் கொண்டு வரு சார் என்ன சார் சார் புடிங்க சார் கொண்டு வரு யாரு அந்த திரும்பி போயிடா இருக்கேன் வந்து அப்பா அப்பான்னு இருக்கேன் நானும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன் சார் அவன் சொல்லி வியாபாரம் பண்றதுல கொலை வந்துட்டு ராஸ்கல் யார் சார் டேய் நீ போற சார் சார் பாக்குறதுக்கு ஜெமினார் மாதிரி இருக்கீங்க. என்ன சார் சார் அது ரோட்ல போற நாய் அது என்ன போட்டு என்ன பாரு பண்ணிட்டு நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க சார் நான் உட்கார்றேன் சார். பெத்த பிள்ளைக்கு சார் அவனுக்கு சேர வேண்டிய அவன் சொத்தை கொடுத்தா அவன் ஏன் சார் கேட்கறாங்களா? ரொம்ப டென்ஷன் ஏத்துறா சார் சார் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை அவன்கிட்ட கொடுத்துருங்க சார் நீங்க வேற அவனுக்கு இது சார் சொத்து ரோட்ல போறவனுக்கு அவன் பிள்ளையும் கிடையாது அவங்க அப்பவும் கிடையாது சார் அவனுக்கு என்ன சார் சொத்து கிரிக்கே சார் ரோட்ல போறவன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் சார் நீங்க வாங்க சார் அவனுக்கு புள்ளியே கிடையாது. இல்ல சார் அதான் சொல்லிட்டு இருக்கேன் என் பிள்ளை கிடையாது சார் ஆனா முகஜாட லைட்டா தெரியுது சார் சும்மா இருக்கு சார் நீங்க வேற வெறுப்பாச்சாங்க அவனை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது உட்காருங்க சார் நீங்களும் அவனுக்கு 16 அடி அகலம் 13 அடி நீட்டு 16 அந்த மாதிரி வரும் சோஃபா செட். ஆமா இருக்கு ஃபுல்லாவே தேக்குல கொடுத்து இது இதுல கொடுத்துருங்க. ஃபுல்லாவே பஞ்சு என்ன பஞ்சு யூஸ் பண்ணுவோம் அந்த பஞ்சு. சொத்தலாம்ப்பா உங்க அரவணைப்புல வாழ்ந்துடுறப்பா. சார் சித்தி 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 நல்லா இருக்காங்க. சார் 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 விடுங்க சார் கூப்பிட்டு அவனை சித்தி அவன சித்தி சொத்தெல்லாம் வேணாம். அப்பாவோட அரவணைப்பு அடுத்த ஒரு சார் 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 அவன் சார் கத்துங்க சார் அடிச்சா சித்தி மட்டும் கேட்டான்னு சொல்லிடுங்கப்பா. சார் 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 என்ன சார் சேரு தூக்கி நிற்கிறீங்க? அது என்ன சார் சித்தி கித்தின்னு இருக்கேன் என் குடும்பத்தை குழப்பத்தோட உள்ள ராஸ்கல் சித்தி வச்சு சார் நீங்க உட்காருங்க சார் நான் அவன் சொல்லியா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சித்திங்கிறது கொத்தி கிடையாது சித்திங்கிறது கொத்தி கிடையாது இல்ல சார் நீ சித்தி வச்சு கண்டுபிடிச்சாங்க சார் அது யாருமே தெரியாது சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அது ரோட்ல சார் போனேன் எப்படி சார் உரிமையா வந்து பேசுவான்ப்பா? ரோட்ல போறோம் பிச்சைக்கார மாதிரி இருக்கான். எப்படி சார் நான் என்ன நல்லா இருக்கா சார்ப்பா? சார் அப்ப நான் சொல்றதை நம்பலையா சார் அவன் ரோட்ல போனவன் சார் படுத்து கிடந்தவன் கலாச்சிருக்கேன் துணியில எடுத்துருக்கேன் சார் கொஞ்சம் விட்டுங்க அவனை கையை கால உடச்சு போயிருக்குப்பா உங்களுக்கு தான் நான் பாக்குறேன் சரி வாடா 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 உட்காரு சார். இதே இருக்கு சார் எனக்கு இந்த பட்ஜெட் ஓகே சார். 130 போட்டிருக்கீங்களா சார் பெட் ஓகே. இந்த 6க்கு 13றது 6க்கு 13ல இது ஆமா கடைசியா அப்பே கடைசியா ஒரே ஒரு ஆசை அப்பே சித்தி கையால ஒரு சாப்பாடு போட்டு பார்த்து கொண்டு வருது ஏரியால சார் 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 நான் பேசுறேன் இருங்க சார் சார் நான் பேசுறேன் தம்பி இல்லப்பா வெளில போமா இருக்காரு அப்பனு பிள்ளைக்கு 1000 பேச்சு சார் 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 குடு சார் சார் குடுங்க சார் குடுங்க சார் தம்பி வெளிலப்பா சார் சார் இருங்க சார் விடுங்க சார் 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 இன்னொரு தடவை வந்த சார் என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி ஓடுறீங்க சார் ரிலாக்ஸ் ஆகுது ரிலாக்ஸ் ஆகுது எனக்கு ஓகே சார். இது பெட்டு வந்து 130 போடுங்க சார். இப்போ ஏதோ அர்ச்சனை அப்படியே வராம இருக்க அவனை போச்சுலீங்க கொண்டு போடுவேன் போயிடு சார் 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 ஏய் ஓ ஓ ஓ ஓ அவன் கூட்டாளி தான் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறீங்க சார். நாங்கள் சென்னை சார். நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். தம்பி நீங்க செய்யறது தப்புப்பா இதே மதுரை கூட வந்து வேற மாதிரி ஆகி போயிடும் ஏதோ தம்பி வந்து கொஞ்சம் நல்ல முகமா இருக்கீங்க அதனால தான் நான் சொல்றேன். யூடியூப் சேனல் சார். யூடியூப் சேனல் பேங்க் வீடியோஸ் மேக் பண்ண மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ண கண்டென்ட்ஸ் ஆன்சர் சார். அதுக்காக ஒரு கண்டென்ட் வந்து இப்படியா பேசுவா எவ்வளவு பிரச்சனை வச்சுட்டா தெரியுமா சார் எனக்கு சார். கொடுங்க சார். இது இப்போ நீங்க சேனல் நீங்க இப்போ வீடியோல பார்க்கும்போது நீங்களே சிரிப்பீங்க. நம்மளோட இப்படி பேசுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டீம் தான் சார். எங்க கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வரும்போது பிளான் பண்ணிட்டே வந்த ஒரு ஷாப்பா உங்களை பார்க்கும்போது தான் பயங்கரமா இருந்துச்சு. அதனால தலைவர் பண்ணுண்டா அப்படின்றது. இதெல்லாம் நல்லா இருக்காப்பா சார் சார் கோச்சாங்க சார், எதுவும் தப்பா நினைச்சாங்க. இது வந்து நம்ம மக்கள் இதை பார்த்து நிறைய மக்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. காமெடியா பாக்குற விஷயங்க சார். ஆனா உங்களுக்கு சார் நீங்க ஓனரா லேபரா சார்? நானா சார் ஓனர்? அவங்க கேட்ட மாதிரி நீங்களும் கேக்குறீங்க. இல்ல சார், சும்மா ஒரு விளையாட்டு கேட்கல சார். ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணி தரேன் சார். ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணால் அந்த கடை வந்து ஓவராக பிக்கப் ஆகி உங்களுக்கு வந்து சேல்ஸ் நிறையா நடக்கும். அதை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தரோம். என்ன சொல்றீங்க? தேங்க்யூ சார். கடை டீட்டெயில் சொல்லு சார். கடை டீட்டெயில் ஃபுல்லாக கடையெடு அண்ணனுக்கு வந்து ஆர்டர் குவியணும் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிடு. கைஸ், நம்ம ஷாப் வந்து மதுரையில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அழகர் கோயில் மெயின் ரோட்ல கடசனந்தூர்ல தான் இருக்கு. நம்ம ஷாப் கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க? நம்ம கடச்சந்தல் ஜங்ஷனுக்கு முன்னாடியே இருக்கு முன்னாடியே இருக்கு புதூர் ரோட்ல. என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம வீட்டுக்கு தேவையான கட்டிலு ஜன்னல் மெயினானது வந்து வீட்டுக்கு தேவையான ஜன்னல் கதவு ரூம் டோரு மெயின் டோரு இதுதான் நம்ம மெயினா பண்றோம். ஃபர்தரா இப்ப நம்ம வந்து கட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பீரோ பண்ண போறோம். அடுத்து பர்னிச்சர் ஐட்டம் ஒன்னொன்னா பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. இப்ப ஆனா நம்ம ஷாப்போட மெயின் இது பாத்தீங்கன்னா கட்டில் தவிர்த்து ஜன்னல் நில கதவு ரூம் டோரு மெயின் டோரு எல்லாமே. அப்புறம் வந்து மரங்கள் வந்து தேக்கு மகாகனி 2 ஐட்டம் தான் நம்ம மெயினா பண்றோம். எல்லாமே வந்து ட்ரை விட்டு சீசனிங் பண்ணிடுவோம். நம்மளோட ஃபேக்டரி வந்து மேலூர்லயும் இருக்கு திருவாரூர்லயும் இருக்கு. மேலூர்லயும் ஸ்டோர் இருக்கு நமக்கு. திருவாரூர்லயே ஃபேக்டரி வச்சிருக்கீங்க? ஆமா ஃபேக்டரி. திருவாரூர்லயே ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? ஓகே. மேலூர்ல ஒரு ஷாப் ஒரு ஃபேக்டரி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ மேலூர்ல ஒரு ஃபேக்டரி ஒரு ஷாப் இருக்கு. தென் வந்து திருவாரூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில கடசனந்தல் ஜங்ஷனுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஷாப் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நானே பயந்துட்டேன். நானு விழுட்டீங்களா? நான் சார் படிச்சேன் தப்பா நினைச்சது எமோஷன் ஆயிரும். அது தப்பா நினைச்சாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பயங்கரமா வந்து அது இல்லாம தேக்கு மகாகனி 2த்துல தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து நல்ல பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க. வந்து ஒரு வேற ஷாப்ல பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஹோல்சேல்கிட்ட எடுத்து அவங்க ரீட்டைல்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோல்சேல் தான். ஓன் மேனுஃபேக்சர் ஹோல்சேல்ல தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ரேட் ரொம்ப அஃபோர்டபுளா கொடுப்பாங்க. பிளஸ் மதுரை சரௌண்டிங் மதுரை மேலூர் இந்த சைடு தோரங்குறிச்சி இந்த சைடு சரௌண்டிங்ல எங்க வேணா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி இப்ராஹிம் டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா? ஹாய் காமிச்சிருங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.